ஸோ இதான் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் படி போகிறது அதுதான் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆம் கோலில் வந்து இந்த இது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ ஆம் கோல் இருக்குன்னா நம்ம பேக் பார்ட்டில் ஸ்லீவ் அதாவது ப்ளவுஸ் அளவு வச்சு நம்ம ஆம் கோல் கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து சில பேர் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும் சரிங்களா. 2 டெக்னிக் உள்ள டிஃப்ரெண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி டபுளா இந்த கார்னரையும் ஒன்றா பிடிச்சி இந்த சென்டர் வரும் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை ரெண்டையும் ஒரே மாதிரி வைக்கும்போது இந்த சென்டர் வரும். அப்போ இதுக்கு நேராக சாக் பீஸ் மார்க் பண்ணி இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு டாட் வச்சு இந்த மாதிரி எல்லாரும் ஒரு கர்வ் போட்டுக்குவாங்க. இது வந்து முன்பக்க உள்வளைவாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இன்னொரு மெத்தடு ஒரு சிலர் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, அப்புறம் ஒரு 1 இன்ச்சு இங்கே ஒரு டாட்டு 1.5 இன்ச்சு, இங்கே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கோமோ 1.5-2 இன்ச்சு டாட்டு இதுக்குள்ள கேப்பாக மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணி அதில் சென்டர் பாயிண்ட்டு அதுலேருந்து 1/2 இன்ச்சுன்னு இதுலேருந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி 2 விதமாக உள்வளைவு கட் பண்ணுவாங்க பின் பக்கத்துக்கு சரி முன் பக்கத்துக்கு சரிங்களா. அதே மெத்தட் படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து வரும்போது 1 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு ஏன்றது நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க. 1/2 இன்ச்சு வந்து அதில் ரெடியூஸ் ஆகிடும். என்னன்னா 1.5 இன்ச்சு வந்து நம்ம டைரெக்டாக அதில் இது பண்ணுறோம், அதுலேருந்து 1/2 இன்ச்சு வந்து தச்சிருவோம். அப்போ பேலன்ஸ் 1 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே 1 இன்ச்சு இங்கே வந்து சேம் 1.5 இன்ச்சு. இப்போ இதுக்கு இடையில இருக்க கேப்பை மெஷர் பண்ணி இல்லை அதில் ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சு அதுலேருந்து 1/2 இன்ச்சு புள்ளி வச்சு இந்த இதுலேருந்து இங்கே வளைவு கொண்டு வந்தீங்கன்னா உள்வளைவு நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் படி அதாவது இது ஒரு டெக்னிக். இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பின்பக்கத்துக்கும் அதாவது முன்பக்கத்துக்கு உள்வளைவு கட் பண்ணி அதை வந்து ஸ்லீவ்லையும் அதே மெஷர்மெண்ட் கொண்டு வந்து 2ஐயும் ஈவனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முன் பக்கத்தில் லூஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆம் கோல் லூஸுன்றது கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று வந்து ஸ்டிச்சிங்லேயும் ஒரு சில சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். பேக் அளவு வேறு, ஃப்ரண்ட் அளவு, கொக்கி அளவு, பட்டி அளவுலாம் வித்தியாசமாக இருக்கும். மூணு அளவுமே தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி ஆம்கோலுக்குரிய ஒரு அளவு இருக்கும், அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது தான் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் இருக்காது. உங்களுக்கு ப்ளவுஸில் ஆம்கோல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அக்கிள் பாயிண்ட்டு கிட்ட இருக்க அந்த லூசஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது சரிங்களா. ஸோ மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து நிறைய விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் சரிங்களா. இப்போ ப்ளவுஸில் மெயினாக இங்கே தான் லூஸ் வரும். இந்த லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங் வந்து டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஆனால் அதுலேயும் பாயிண்ட் ஆஃப் மார்க்கிங்லாம் இருக்குது. கீழே ஒரு ஹிப் மார்க்கிங்கு, ஆம்கோல் மார்க்கிங்கு, ஸ்லீவ் மார்க்கிங் 3 ஈவனாக வரணும்.